ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட Thursday அண்ட் ஃப்ரைடே ரொட்டீன் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நேத்து நைட்டு தான் வெங்காயமும், பூண்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் கவர்லேருந்து எடுத்து வச்சிட்டுருக்கேன். இங்க வெங்காயம்லாம் இந்த மாரி பேக்ஸ்ல கிடைக்கும். இது ஒரு $3 கிட்ட வரும். இத வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சிட்டுருக்கேன். லூஸ்லயும் ஆனியன் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் சீப்பா இருக்கும். வெங்காயத்தோட தோல் கொஞ்சம் பிஞ்சு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டோம்னா, கீழ கொட்டாது காஞ்சி. இந்த ஸ்டீல் பேஸ்கெட் வந்து ஐக்கியால வாங்குனது, சிங்கப்பூர் ஐக்கியால. இது 2 லேயர் பேஸ்கெட். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பழைய வெங்காயத்தையும் அது மேலேயே எடுத்து வச்சுட்டேன். இட்லிக்கு மாவு அரைக்க ஊற வச்சிருந்தேன். அதுதான் கிரைண்டர்ல போட்டிருக்கேன். முன்னாடிலாம் சாட்டர்டே, சண்டேயே மாவு அரைச்சுட்டு ஒரு வாரமும் இட்லி, தோசையா சாப்பிட்டுட்ருப்போம். இப்பலாம் அத நான் ரொம்ப குறைச்சுட்டேன். ஒரு வாரத்துல ஒரு 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 நாள் நைட்டு, அப்புறம் ஒரு நாள் காலையில அந்த மாதிரி மட்டும் தான் இட்லி செய்றேன். மீதி நாளெல்லாம் வேற பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணிக்கிறேன். மீல் ப்ரிப்பரேஷன் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த விஷயத்துக்கு. அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா அவல் ஊற வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஏன்னா, இட்லி இல்ல தோசை எதுனாலும் ரொம்ப சாஃப்ட்டா வரும். நான் வந்து கிரிஸ்பி தோசை சுடுறத விட ஸ்பாஞ்சி தோசை தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். நாளைக்கு ஃப்ரைடே பூஜை பண்ணணும். அதனால இன்னைக்கே வந்து ரோபோட் ஆன் பண்ணி மோப் அண்ட் வேக்யூம் பண்ணுறேன். ஸ்கெட்யூல் போட்டு வச்சிருந்தோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டா கூட அந்த அந்த கீழ இருக்க துணிய அதே நல்லா வெட் பண்ணிக்கும். நம்ம இம்மீடியேட்டா போடணும்னா லைட்டா ஈரப்படுத்திட்டு போட்டுக்கலாம். நானும் லைட்டா வாஷ் பண்ணிட்டு, தண்ணிய பிழிஞ்சிட்டு தான் அத போட்டு ஆன் பண்ணி விடுறேன். ஆன் பண்ணி விட்டோம்னா, ஹோல் வீடையும் மோப் பண்ணும். இப்போ ஒரு ரூம் மட்டும் நம்ம மோப் பண்ணோம் அப்டின்னா, இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு. நம்ம வீட்ட வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, நம்ம இப்ப எந்த ரூம் வேணுமோ, அந்த ரூம மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி தனித்தனியா தான் ரூம்ஸ வந்து செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா, இங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே பாப்பா அங்க ஏதாவது திங்ஸ்லாம் போட்டுட்ருப்பா. ஸோ, அது வந்து ஒவ்வொரு ரூமா தான் நான் மூவ் பண்ணுவேன். அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோப் மட்டும் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். வேக்யூம் மட்டும் பண்ணா பண்ணிக்கலாம். 2ம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துக்கு வேணாம் அப்டின்னா, நோ கோ ஜோன் அதெல்லாம் இருக்கு. பிளாக் பண்றது எல்லாம் இருக்கு. அத எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைம்ல கிளீன் பண்ணணுங்கிறது கூட நம்ம ஸ்கெட்யூல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கச்சா முச்சா லைன் வந்து அந்த ரோபோட் போன டைரக்ஷன காட்டுது. ரோபோட்ட கிளீன் பண்ண ஆன் பண்ணி விட்டுட்டு நான் துணி மடிக்க ஆரம்பிச்சேன். துணி துவைக்கிறத விட மடிக்கிறது தான் எனக்கு பிடிக்காத வேல. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி துணி மடிக்க பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஹேங்கர்ல போட வேண்டிய துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மடிக்க வேண்டிய துணிய மடிச்சா ஈஸியா இருக்கும். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். வீட்டுக்கு வரும்போது கால் பண்ணுங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தேன். ஏன்னா, நமக்கு வெயிட் தூக்குறதுக்கு ஆள் வேணும் பாருங்க. கொஞ்சம் துணி மடிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ, நானும் பாப்பாவும் கிளம்பி கீழ போயிட்டுருக்கோம். லிஃப்ட்ல நம்ம மறந்து போய் பட்டன் அமுக்கிட்டோம், இல்ல வந்து அவசரத்துல நம்ம வந்து அமுக்கிட்டோம் அப்டின்னா, அவ்வளோதான் ஒரே கத்து கத்திருவா. கடைக்கு போகலான்னு கீழ வந்தா, இவ ப்ளே கிரவுண்டுக்கு போணும்னு ஒரே அடம். சரின்னு கூட்டிட்டு வந்தா. ப்ளே கிரவுண்ட்ல ஸ்லைடுலாம் போறதில்ல. இந்த எக்ஸர்சைஸ் கிரவுண்டுக்கு போயிட்டு, அங்க தான் விளையாடுறது. எல்லா குட்டீஸும் அங்கேயே போய் விளையாடுறாங்க. நாங்க ப்ளே கிரவுண்டுக்கு போம்போது ஒரு 5, 6 குட்டீஸ் இருந்தாங்க. எல்லாரும் இந்த எக்ஸர்சைஸ் கிரவுண்ட்ல தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா ஏமாத்தி கடைக்கு கூட்டிட்டு போயாச்சு. கடைக்கு போனா சும்மா வருவோமா, அங்கேயும் போய் ஒரு டாய்ஸ் வாங்கியாச்சு. இப்பல்லாம் சிங்கப்பூர்லயும் வந்து கட்டப்பை தூக்கிட்டு போ வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஒரு 1 வீக்கா சில கடைகள்லலாம் வந்து கேரி பேக் குடுக்குறதில்ல. நான் போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் பாலு, முட்டை, கேரட், அப்புறம் எனக்கு புடிச்ச தோஃபு, அப்புறம் கொஞ்சம் பீனட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நம்ம வேற வெஜிடேரியன்னால தோஃபு அடிக்கடி வாங்கிக்கிறேன் புரோட்டீன்க்காக. இங்க உள்ள முட்டைலாம் இந்த மாதிரி ப்ரவுன் கலர்ல தான் இருக்கு. அது ஏன்னு தெரியல. அப்புறம் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரைடே மார்னிங் அ நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ணிட்டுருக்கேன். ஒயிட் ரைஸு, 2 முட்டை வேக வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காராமணி அண்ட் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும், அதே குழம்பு கொஞ்சம் கட்டி குடுத்துட்டேன். காலையில 5 மணிக்கு நான் எந்திரிச்சு பார்த்ததுலேருந்து ஒரே மழை தான். சரியான மழை. இன்னைக்கு பேபியோட ஸ்கூல்ல இருந்து வேற கோட் ஃபார்முக்கு பிக்னிக் கூட்டிட்டு போறாங்களாம். இந்த மழையில என்னத்த பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா, என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க, "வாசல் வரைக்குமாவது கூட்டிட்டு போயிருவாங்க. இன்னொரு நாள் போஸ்ட்போன்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால கொண்டு போய் விட்டுருன்னு" சொன்னாங்க ஸ்கூலுக்கு. காலையில 8:15க்கு ஸ்கூல்ல இருக்கணும். அவ டெய்லி 10 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு. அவள வந்து 7 மணிக்கு எழுப்புறது அவ்ளோ பெரிய கஷ்டமா போச்சு. அண்ட் பாப்பாவ 12:00 போய் பிக்கப் பண்ணணும். 12 நூனுக்கும் அதே மாதிரி மழை தான். நான் இந்த ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிது இந்த பஸ்ஸு. நான் மேல உட்காந்துருக்கேன். திரும்ப கூப்பிட போம்போது எடுத்தது இது.
நான் 11:50க்கே போயிட்டேன். ஆனா, அதுக்கு முன்னாடியே சில பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க போல. பேரண்ட்ஸ் வந்தவுடனே விட்டுட்டாங்க. இவளுக்கு வந்து நான் கூப்பிட வரலன்னு நெனச்சு பயந்து ஒரே அழுக. இந்த ரெயின்கோட்ட மாட்டி பஸ் ஸ்டாப் வர நடத்தி கூட்டிட்டு வந்தேன். இந்த ரெயின்கோட் நல்லா இருக்கா பாப்பாக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிங்கப்பூர்ல நெறைய இடத்துல ஷெல்டர் இருக்கும் நனையாம போறதுக்கு. பாப்பாவோட ஸ்கூல்ல இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் தான் நனையிற மாரி இருக்கும். அதனால தான் ரெயின்கோட் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நனைய மாட்டோம். அதனால ரெயின்கோட்ட கழட்டிட்டேன். வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த கோட் ஃபார்ம்ல இந்த சாக்லேட் ஃப்ளேவர் கோட் மில்க் குடுத்துருக்காங்க. இப்போ இங்க எல்லா ட்ரிங்க்ஸ்லயும் இந்த நியூட்ரி கிரேட் அப்படிங்கிற மார்க் குடுத்துருக்காங்க. இந்த ட்ரிங்க்ல எவ்ளோ சுகர் இருக்குன்னு மென்ஷன் பண்றதுக்காக. அப்புறம் இந்த கலரிங் கிட் குடுத்துருப்பாங்க போல. அது என்ன கலர்? ஓகே. கலரிங் பண்ணி முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் சாம்பார் சாதம் செஞ்சிருந்தேன். அத சாப்பிட்டோம். அப்புறம் நல்லா தூங்கிட்டு 5:30க்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சுட்டு தான் அப்புறம் பூஜை வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சேன். எங்க வீட்டு ஹால் எவ்வளோ குப்பையா கிடக்குது பாருங்க. இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு பூஜா பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடு கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். நான் கடலை மாவு கலக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குக்கர் மறுபடியும் மக்கர் பண்ணிட்டு, நான் சொரக்கா கூட்டு அடுப்புல வச்சிருந்தேன். அது பிரச்சனையானனால, அ காய் வெந்துருச்சு. ஆனா பருப்பு வந்து குழையல. தண்ணியா நின்னுது. அத 3யும் பிளெண்ட் பண்றதுக்காக கொஞ்சம் கடலை மாவு கலக்கி அந்த கூட்டுல ஊத்திட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். டின்னருக்கு இந்த கூட்டும், கொஞ்சமா சாலடும் செஞ்சிருந்தேன். அந்த சாலட் எப்படி செய்றதுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க பிடிச்சிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு vlogல சந்திக்கலாம். பாய்.